நீங்கள் இதை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் என்றால் செல்வ செழிப்பு பிரச்சனைக்கு வந்துடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. 5 முகத்திரியை ஒவ்வொரு முகமாக பார்க்க வேண்டும். அந்த செருப்பை கையால் எடுத்து அந்த எந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சிடணும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லட்சுமி கடாசத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ லட்சுமி கடாசத்தைங்கிறது உங்களுக்கு என்னன்னா செல்வ செழிப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே நம்ம அந்த லட்சுமிகள் வாசம் செய்யும் இடத்தையும் செய்ய இருக்கிறோம். ஆனால் ஒரு சில இடத்தில் வந்து ஒரு சில காரியங்கள் செய்து விட்டால் லட்சுமி கடாசம் வெளியே போயிடும், அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் என்றால் செல்வ செழிப்பு பிரச்சனைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் அதை செஞ்சு என்னதான் இது பண்ணாலும் திடீர்னு இந்த காரியத்தை செய்யறப்போ அந்த லட்சுமி கடாசம் வெளியே போயிடும். அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ என்னென்ன செய்தால் லட்சுமி கடாசங்கள் வந்து செய்ய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னோர்கள் நம்ம வந்து ஒரு சில காரியங்கள், ஒரு 5-6 காரியங்கள் சொல்லியிருக்காங்க. அது செய்யவே கூடாது. அதில் என்ன அப்படின்னா, இஞ்சி, பாகக்காய், கீரை, நெல்லிக்காய், இதை இரவில் சாப்பிடக்கூடாது என்பது. இது வந்து லட்சுமி வந்து சாப்பிட்றப்ப, அந்த இரவில் சாப்பிட்றப்ப லட்சுமி வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவான். அப்ப அந்த வெளியே போறதுக்காக இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடணும். இரவில் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்க இந்த பொருளை இரவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு ஒத்துக்காது. நீங்க வேணா நிறைய பாருங்க, உங்களுக்கு இரவில் ஒத்துக்காது. அதே நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுக்கரனுடைய நாளில் வந்து நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதுக்கு கீரை, அந்த லட்சுமி கடாசங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கீரையை சமைத்து சாப்பிடக்கூடாது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிமுறையில தான் நம்ம இருக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமான கிடையாது, வழிமுறைகள் நம்மளுக்கு சரியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம தான் அதை கடைபிடிக்கிறது இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கிறோம். அப்ப லட்சுமி கடாசத்தை இருக்கக்கூடிய அந்த இதை வந்து எங்கே செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியை அன்று, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சப்தமி திதியா இருக்குது அன்னைக்கு நீங்க வந்து கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு திதி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு முழுவதும் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடக்கூடாது. அப்ப நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த உணவுனுடைய சத்துக்களும் அந்த சப்தமி திதியினுடைய அந்த நாட்களில் என்ன உடல்நிலை பாதிப்பு இருக்கு, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்ன உடலில் பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி 3 ஒன்னா கலந்து அன்னைக்கு நெல்லிக்கனியை சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மது, மாமிசம், அசைவ உணவுகள், அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள், உடல் உறவுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நடைமுறை பார்த்தீங்கன்னா அது நடக்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி தான் நம்ம சரியா விதத்தில் செஞ்சோம். நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததி ஒரு சில பாருங்க, நீங்க அந்த கடைபிடிக்க இந்த மாதிரி கடைபிடித்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அந்த சந்ததிகள் நல்லா இருக்கும். நாம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா, லட்சுமி கடாசம் இருக்கக்கூடியது அந்த விளக்கு திரி. அந்த ஒரு முறை நாம திரியை பயன்படுத்திட்டு அந்த திரி பின்னாடி நல்லா தானே இருக்குது, திரியை தலைகளாக திருப்பி போட்டு பின்னாடி பக்கம் நம்ம பண்ணலாம் அப்படின்னாவே அங்கே லக்ஷ்மி அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று விடுவார் என்று கூறப்பட்டிருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. அப்ப மறுமுறை பயன்படுத்தினா லக்ஷ்மி என்பவள் வீட்டை விட்டு வெளியேறி அவங்க வந்து வேற ஒரு தேவி வந்து உக்காந்துக்குவாங்க. அப்ப நம்மளுக்கு என்னன்னா, அந்த தேவியினுடைய அருள் வரப்ப வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள். அதனாலதான் விளக்கு திரியை திருப்பி போட வேண்டாம். அதே போல உங்களுக்கு விளக்கு திரியை முன்னாடி இது பண்ணிட்டு தலையில தடவுவாங்க, அது கூடாது. என்னைக்குமே ஒரு சிறிய துணியை கையில வைத்து கொண்டு அந்த விளக்கினுடைய முன்னாடி வந்து தூண்டி விட்டு அதில் எண்ணெய் பட்டவுடன் தூண்டி விட்டுட்டு நீங்க எக்காரணத்தும் தலையிலேயோ இதுவே தடக்கக்கூடாது. ஒரு சிறிய துணியை எடுத்து துணியில தொடச்சி கொள்ளணும். ஒரு இன்னைக்கெல்லாம் பாருங்க, அந்த கோயில்களுக்கு போய் திடீர்னு எல்லாம் திரியை தூண்டிட்டு அப்படி தலையில இப்படிம்பாங்க. இதெல்லாம் கூடாது.
இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வீட்டில் லட்சுமி கடாசங்கள் வந்து அவர்களை விட்டு அழகாக வெளியே போயிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த 5 முகத்திரியை ஒவ்வொரு முகமாக பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு முகமும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு லட்சுமி அங்கே வந்து உட்காந்துருவாங்க. அப்போ 5 முகத்திரியும் நம்ம வச்சிருக்கணும். எப்பவுமே 5 முகத்திரி உங்களுக்கு சிறப்பானது ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ வந்து அந்த எப்பவுமே வீட்டில் வந்து 5 முகத்திரி விளக்குகள் ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த இருந்து கொண்டு இருக்கிற அந்த விளக்குகளை வந்து திரி சரியாக போட வேண்டும். தூண்டி வர்றப்ப நீங்கள் தடையில் தடவக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு எச்சி வச்சு அதை தூண்டுவாங்க. இதெல்லாம் தவறு. என்னைக்குமே அதை செய்யக்கூடாது. தன்னுடைய உடல்ல வந்து உடையில வந்து கூட திருப்பி அதை தொடைவாங்க. எங்காச்சும் அவர்கள் அறியாதே தொடைங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த லட்சுமி கடாசம் என்பது சிறப்பாக அவர்களுக்கு வராது. அப்போ வீட்டில் வந்து செல்வ செழிப்பு குறையும். வேறு ஒரு தெய்வங்கள், ஸ்ரீதேவிக்கு பதிலாக வேற ஒரு தெய்வம் வந்து அங்கே உட்காந்துக்கும். அந்த தெய்வம் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மேலோக்கி நிற்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நாம் வந்து செஞ்சக்கூடிய அந்த செயல்பாடுகள், நம்ம லட்சுமி கடாசங்கள் எப்படி எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும், எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரி செய்ய வந்தால் நான் வீட்டில் நல்லா இருக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அது வழியாக சிறப்பாக நம்ம வீட்டில் செஞ்சாவே போதும். ஏன்னா லட்சுமி கடாசம் நம்ம வெளியில போய் வாங்கணும், சமுதாயத்தில் போய் எடுத்துட்டு வரணுங்கிறதுலாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளே லட்சுமி கடாசங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்த உடனே காலில் இருக்கும் செருப்பை வேகமாக தள்ளி விடுவார்கள். இன்னைக்கு இருக்கிற பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஹீல்ஸ் என்பதை போட்டுட்டு கீழே அந்த பின்னாடி இருக்கிற இடத்துல டக்குன்னு தூக்கி அப்படியே டக்குன்னு தள்ளி விடுவாங்க. ஏன்னா செருப்பும் ஒரு வித லட்சுமி, அதை தூக்கி எறியக்கூடாது. வந்த உடனே பாருங்க, டக்குன்னு வந்தோடனே அங்கேருந்து வேகமாக வருவாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற நம்ம குழந்தைகள்லாம் பாருங்க, அது குறிப்பாக அந்த பெண் குழந்தைய பாருங்க, வயதுக்கு வந்த பெண்கள் வேகமாக வந்து செருப்பை கழட்டி டப்புன்னு விட்டுருவாங்க, தூக்கி அடிப்பாங்க. அதெல்லாம் கூடாது. என்றைக்குமே செருப்பு வந்து பொறுமையாக ஒரு இடத்திலிருந்து கழட்டி அந்த செருப்பை கையால் எடுத்து அந்த எந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சிடணும். அதன் பிறகு வந்து நீங்கள் கையை நல்லா சுத்தமாக தொடச்சிக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற கிருமிகள் போகணுமேங்கிறதுக்காக. ஆனால் அந்த கால் பாதங்களிலும் லட்சுமி கடாசங்கள் இருக்கும். அதனால செருப்பை வந்து வேகமாக விசிறி அடிக்கக்கூடாது. அடுத்தது, தேய்ந்து ஓட்டை விழுந்த பாருங்க, இன்னைக்கு பாருங்க அந்த செப்பல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பாத்ரூமுக்கு தானே யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. தேய்ந்து ஓட்டை விழுந்து விட்டாவே அந்த காலணியை யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அங்கேயும் லட்சுமி கடாசங்கள் வந்துடும். ஏன்னா அங்க ஸ்ரீதேவிக்கு பதிலாக வேற ஒரு தேவி வந்து உட்கார்ந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப காலில் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கிற அந்த கால் அணிகளும் எடுத்து விசிறிடக்கூடாது. ஓட்டை விழுந்த காலணிகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு ஓட்டை விழுந்தது என்றால் அப்புறப்படுத்தி விடுங்கள். அதை வந்து வேற ஒரு இடத்த கொண்டு போய் அப்புறப்படுத்திடுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாததை வந்து இந்த மாதிரி செஞ்சா லட்சுமி கடாசங்கள் தன்னை விட்டு வெளியே போகும். இந்த மாதிரி காரியத்தை இனி செய்யாது இருப்பதே சிறப்பான ஒரு நிலைமை இருக்கும். இது மாதிரி நீங்க அதை செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.